ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மயானகாளி கோயிலுக்கு போயிருந்தோம் நேற்று எங்கள் திருமண நாள்னால. அந்த கோயிலை பற்றி தான் இப்போ போட்டு காட்ட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி இருந்துச்சு அந்த கோயில் அப்படின்னு பார்ப்போம். நல்லா சக்தி வாய்ந்த கோயில், வாங்க போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு கோயில். பாருங்க, சுத்தி மரம் தான். சரிங்களா? இது பூரா சுடுகாடு பூராமே. அங்க பார்த்து அங்க பாருங்க, ஒரு பணம் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கோயில்கிட்ட எப்பயுமே பணம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து தத்தநீர் சுடுகாடு. நிறைய பணங்கள் அங்கதான் வந்து எரிப்பாங்க. சரிங்களா? இப்ப நீங்க பாக்குறீங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பாத்தீங்களா? இதாங்க அந்த கோயில். கோயில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குங்க கோயில். கோயிலுக்கு போயிருந்தோம், செமையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் போய் கும்பிட்டேன் சாமியை கும்பிட்டேங்க. ஆனா எனக்கு அருள் வர மாதிரியே இருந்துச்சுங்க அந்த கோயிலுக்கு போனோன்னே. நான் அதை கட்டுப்படுத்தி தாங்க அந்த சாமியை கும்பிட்டு வந்தேன். சாமி சூப்பர். அடுத்து என் ஒய்ஃபை கும்பிட்டாங்க. அவங்களும் வேண்டுதல் மாதிரி வேண்டிக்கிட்டாங்க. என்ன வேணாலும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவும் தெரியாதுங்க. சரிங்களா? கோயிலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அப்புறம் அந்த கோயில்லையே ஒரு அம்மா திருநூறு போட்டாங்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். நல்லா வருவீங்க அப்படின்னு திருநூறு போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சரி கிளம்புவோம் வாப்பா அப்படின்ட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு நான் கிளம்பிட்டேங்க.